மனைவி, மக்கள் மற்றும் சொந்தங்கள் யாவும் இந்த ஜென்மத்தில் மட்டுமே நமக்கு உறவுகளாக இருக்கின்றனர். அடுத்த ஜென்மத்தில் இவர்கள் எவரும் நம்மை அறியக்கூட இயலாது. சென்ற ஜென்மத்தில் இவர்களோடு நமக்கு இருந்த எந்த உறவும் இல்லை. இந்த ஜென்மத்தினை உறவுகள் இந்த பிறவி முடிவடையும் வரையே நம்முடன் இருப்பவை. ஒரு சிலர் இறைவனிடம் எனது அடுத்த பிறவியில் இவரே எனக்கு உருவாக அமைய வேண்டும் என்று அறியாமல் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் அடுத்த பிறவியில் எடுப்பதிலிருந்து முக்தியடைய இயலாது. தமக்கு தாமே விதைகளை விதைத்து கொள்கிறார்கள். யாத்திரை செய்பவர்கள் பயண களைப்பில் ஓய்வெடுப்பதற்காக ஏதாவது ஒரு சத்திரத்தில் 2 நாட்கள் தங்கிய பிறகு அந்த இடத்தை விட்டு நீங்கிச் செல்வார்கள். அவர்கள் மீண்டும் அந்த சத்திரத்தை பற்றியோ அல்லது அந்த சத்திரத்தில் அவர்களுடன் கூட தங்கியவர்களை பற்றியோ நினைவில் கொள்வதில்லை. அவர்களின் பயணத்தில் சந்தித்த மனிதர்களின் உறவுகள் யாத்திரை நிறைவடைந்ததும் முடிவடைந்து விடுகிறது. பிறவியில் நம்மை சூழ்ந்துள்ள மனித உறவுகளும் நாம் இப்பிறவியில் இருந்து முக்தி அடைந்ததும் நம்மை விட்டு நீங்கி விடுவார்கள் என்ற சத்தியத்தை அனைவரும் உணர வேண்டும். ஆகையால் இந்த உலகை நாம் வாடகை அளித்து தங்கும் சத்திரமாகத்தான் கருத வேண்டும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை பற்றின்றி ஆற்ற வேண்டும். சத்து சித்து ஆனந்தமான இறைவனின் ரூபத்தை மனதில் நிறுத்தி தனது புத்திரர்களும் மனைவியும் இறைவனால் நமக்கு இப்பிறவில் மட்டுமே அளிக்கப்பட்ட சொந்தங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களை இழக்க நேரிட்டாலும் அதற்காக வருத்தம் கொள்ளக்கூடாது. நம் கடமையிலிருந்தும் நாம் தவறக்கூடாது. பாபாவின் இத்தகைய அற்புத உபதேசங்களால் பக்தர்கள் ஆனந்த கடலில் மூழ்கினர்.